تحتنا الأنهار ثوابا من عند الله والله عنده حسن الثواب. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: لا هجرة بعد الفتح ولكن جهاد وتزكية. صدق رسول الله صلى الله عليه وسلم. الحمد لله. الله سبحانه وتعالى இணைக்குடையவர், ஏகன், சர்வ காரியத்தை செய்யும் சக்தி உடையவர். அல்லாஹ் தனித்தவன், அவன் தேவையற்றவன், அவன் யாரையும் பெற்றெடுத்தது கிடையாது, அவன் யாராலும் பெறப்பட்டவனும் அல்ல. வலம் யகுன் லஹு குஃபுவன் அஹத், அல்லாஹ்வுக்கு நிகராக யாருமே கிடையாது. ஸலாத்தும் ஸலாமும் கடைசி நபியாகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாரிகீன்கள், தபஅ தாரிகீன்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் தன்னுடைய மக்ஃபிரத்தை சொரிந்தருள்வானாக. ஜுமாவுக்கு சமூகத்திற்கும் அல்லாஹ் நல்லடியார்களே, எல்லா நேரங்களிலும் அல்லாஹ்வை பயந்து வாழுமாறு தக்வாவுடன் வாழும்படி முதல் எனக்கும் உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சீராவிலே மிக முக்கியமான ஒரு பகுதிதான் ஹிஜ்ரத். இந்த ஹிஜ்ரத் என்ற சொல்லை நாம் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் ஹிஜ்ரத் என்ற அமலை செய்வதை போன்ற ஒரு கஷ்டமான அமல் கிடையாது. ஹிஜ்ரத் என்றால் சகோதரர்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் பிறந்த ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு சென்றதற்கு பேருதான் ஹிஜ்ரத். தான் பிறந்த ஊரை இழப்பது என்பது சாதாரண விடயமல்ல. அதுவும் ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் ஒருவரை துன்புறுத்தி அந்த மனிதனை அந்த ஊரை விட்டு வெளியாக்குவார்களே, அந்த மனிதன் அழுது கொண்டுதான் ஊரை விட்டு வெளியே செல்வார். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் இருந்த மக்காவில் பிறந்த, ஏழு ஊர்களில் பிறந்த அனைத்து சஹாபாக்களும் ஹிஜ்ரத் செய்தார்கள். அதனால்தான் சகோதரர்களே, ஹிஜ்ரத் செய்தவர்களுக்கு பெயர் முஹாஜிர். முஹாஜிரீன்கள் என்று சொல்லுவது அதனால்தான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சீராவிலே ஹிஜ்ரத் என்ற பாடம் மிக முக்கியமானது. இந்த இடத்தில் வந்திருக்கக்கூடிய நாம் எல்லோருமே பிறந்த ஊரை விட்டு வெளியாகிறவர்கள், ஒவ்வொரு நோக்கங்களுக்காக வெளிவந்தவர்கள், ஒவ்வொரு காரணங்களுக்காக வெளிவந்தவர்கள். ஊருடைய சிந்தனை வந்து கொண்டே இருக்கும், குடும்பங்களுடைய சிந்தனை வந்து கொண்டே இருக்கும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் அந்த காலத்தில் வாழ்ந்தவர்களும் இந்த பெரும் ஒரு இபாதத்தை செய்தார்கள், ஹிஜ்ரத் என்ற இபாதத். சகோதரர்களே, இந்த ஹிஜ்ரத் என்பது இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் தான் இந்த ஹிஜ்ரத் என்ற இபாதத்தை செய்தது. இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய பாப்பாவையும் தன்னுடைய குடும்பத்தையும் அந்த காலத்தில் வாழ்ந்த நூறுதையும் அல்லாஹ்வின் பால் அழைத்த பொழுது கடைசியாக வாப்பா சொன்னார், இப்ராஹீம் உன்னை கல்லறிந்து கொலை செய்கின்ற சமூகமும் நூறும் கடைசி அவர்களுடைய வேதனையாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை நெருப்பில் போட்டு பொசுக்க ஆரம்பித்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார், நான் ஹிஜ்ரத் செல்ல போகிறேன் என்றுதான் ஈராக்கிலிருந்து பலஸ்தீன் நோக்கி சென்றார்.
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அதற்கு கனானிலிருந்து பலஸ்தீன் நோக்கி புறப்பட்டார், ஹிஜ்ரத் செய்தார். சகோதரர்களே, குடும்பமாக ஹிஜ்ரத் செய்தவர்தான் லூத் அலைஹிஸ்ஸலாம். லூத் அலைஹிஸ்ஸலாம் ஹிஜ்ரத் செய்தார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சீராவிலே நுபுவத்துடைய 5ஆம் ஆண்டு சகோதரர்களே, மக்காவுடைய காபிர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமையும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு சஹாபாக்களை விட்டு வைக்கவில்லை, துன்புறுத்த தொடங்கினார்கள். இதில் மிக முக்கியமாக சுமையா ரலியல்லாஹு அன்ஹாவை கொலை செய்தார்கள். இந்த உம்மத்திலே இது எத்தனையோ சுகதாக்களை பார்க்கிறீர்கள், எத்தனையோ பிள்ளைகளுடைய சகாதத்தை பார்க்கிறீர்கள். ஆனால் இந்த உம்மத்தில் முதலாக உயிரை அல்லாஹ்வுக்கு தியாகம் செய்த பெண்மணிதான் சுமையா ரலியல்லாஹு அன்ஹா. இந்த சுமையா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு அந்த காலத்தில் வாழ்ந்த விரோதிதான் அபூ ஜஹல் அம்பாரி அவருடைய மரணஸ்தானத்திலே குத்திவிட்டார். சுமையா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய ஷஹாதத் அந்த காலத்தில் வாழ்ந்த பெண்களுக்கு பெரும் அதிர்ச்சியை உண்டாக்கியது. என்ன செய்வது சகோதரர்களே? யாசிர் ரலியல்லாஹுடைய குடும்பம், யாசிர் என்ற ஒரு சஹாபி இருந்தார், அவருடைய மகன் தான் அம்மார் பின் யாசிர், அவருடைய உம்மா தான் சுமையா. குடும்பத்துக்கே வேதனை நடக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாசிருடைய குடும்பத்தை கடந்து செல்லும் போது சொல்லுவார்கள், சப்ரன் யா ஆல யாசிர் ஃபஇன்ன மௌஇதகுல் ஜன்னah. யாசிருடைய குடும்பமே பொறுமையாக இருங்கள், உங்களுக்கு சொர்க்கம் இருக்கிறது வாக்களிக்கப்பட்ட இடம். சகோதரர்களே, ஹப்பாப் பின் அரஸ் ரலியல்லாஹு அன்ஹு 9 வயது பிள்ளை ஹப்பாப் பின் அரசுடைய தலையிலே நெருப்பை காய்ச்சி ஊற்றி விட்டார்கள். ஹப்பாப் அழக்கூடிய சத்தத்தால் மக்காவுடைய காபீர்கள் அழத் தொடங்குவார்கள். ஹப்பாவுடைய அழுகையை பார்த்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்திலே ஹப்பாபின் அரசை அழைத்து சொல்லுவார்கள், ஹப்பாப் உங்களுடைய முதுகை கொஞ்சம் காட்டுங்கள். ஹப்பாப் முதுகை காட்டுகிறார், முதுகிலே பெரிய ஒரு குழி இருந்தது. சொன்னார் ஹப்பாப், என்னுடைய ரத்தமும் சேரும் தான் நெருப்பை அடைத்தது, பாரிய குழி இருந்தது முதுகிலே ஹப்பாவுடைய. சகோதரர்களே, உஸ்மான் பின் மத்ஊன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை எந்த அளவு வேதனை செய்தார்கள் என்றால் கண் பார்வை சென்று விட்டது, அறைந்த அறையிலே. அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலை கேட்காமல் போய்விட்டது. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கூட விட்டு வைக்கவில்லை, அவருக்கு அடி. இவ்வாறான பல துன்பங்கள் நடந்த பொழுது சஹாபாக்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் இந்த ஊரை விட்டு சென்று விடுங்கள். ஊரை விட்டு எப்படி செல்வது சகோதரர்கள்? எதை எடுத்து செல்வது? முதலாக 12 ஆண்களும் 4 பெண்களும் தயாரானார்கள் ஹிஜ்ரத் செய்வதற்கு. எந்த ஊருக்கு செல்வது? அடுத்த கேள்வி. அந்த காலத்திலே இருந்த ஒரு நல்ல ஒரு கிறிஸ்தவ அரசர் தான் ஹபஷாவுடைய மன்னர் நஜாஷி. ஹபஷாவுக்கு செல்வோம் என்று முடிவெடுக்கிறார்கள். எப்படி செல்வது? தற்போது ஜித்தாவுடைய ஆபர் இருக்கிறது, கடல் ஓரமாக ஜித்தாவுக்கு வருகிறார்கள். மக்காவிலிருந்து நுபுவத்துடைய 5ஆம் ஆண்டு ரஜப் மாதம் நடக்கிற சம்பவம். அப்படியே கப்பல் எழுதுகிறார்கள். தலைமை யார் தெரியுமா? இந்த 12 ஆண்களுக்கும் 4 பெண்களுக்கும் தலைவர் யார் தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மருமகன் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. உஸ்மான் ரலியல்லாஹுடைய தலைமையில் ஹிஜ்ரத் நடக்கிறது. சகோதரர்களே, குடும்பமாக நபி அவர்கள் சொன்னார்கள், லூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகு குடும்பமாக ஹிஜ்ரத் செய்தவர் என்னுடைய இந்த உஸ்மானும் ருகையாவும் தான். இந்த 12 ஆண்களும் 4 பெண்களும் கப்பலில் ஏறித்தான் மக்கா ஜித்தாவை சென்று எத்தியோப்பியாவுக்கு சென்று விட்டார்கள். எத்தியோப்பியாவில் இருக்கிறார்கள். வேதனை முடியவில்லை.
அப்பொழுதுதான் தொடங்கியது. அதற்கு பிறகு சஹாபாக்கள் எல்லாம் என்ன செய்வது என்றால் வேதனை தாங்க முடியாது. மக்காவிலே அவர்கள் செய்யும் பிலால் எல்லாம் அவர்களை மக்காவுடைய மனைகளில் இருப்பார்கள். பிலால் அஹத் அஹத் அஹத். சகோதரர்களே, முஸ்லீம்களுக்கு வேதனை செய்யப்படுவது இன்று ஆரம்பித்த ஒன்றல்ல. அல்லாஹ் எங்கு போய்விட்டார் என்று நீங்கள் கேட்கக்கூடாது. கேட்டால் உங்களுக்கு சீரா தெரியாது. சீராவை படித்தவர்கள் இவைகளை சீராவுடைய கண்ணாடியில் பார்ப்பார்கள். சீராவை படித்தவர்கள் தான் சீராவுடைய கண்ணாடியில் பார்ப்பார்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை இழுப்பார்கள். ஆனால் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அஹத் அஹத், அல்லாஹ் ஒருவர் ஒருவர் ஒருவர். சகோதரர்களே, அதே ரமலான் மாதத்துக்கு பிறகு 72 சஹாபாக்கள் சேருகிறார்கள். ஊரை விட்டு போகும் அடுத்த கூட்டம். 72 சஹாபாக்களும் 18 பெண்கள் கிட்டத்தட்ட. இவங்களும் தயாராகி யாருக்கும் தெரியாமல் மக்காவை விட்டு அப்படியே ஜித்தாவில் இருக்கக்கூடிய கடலோரமாக வந்து கப்பலில் ஏறி சகோதரர்களே அப்படி எத்தியோப்பியாவுக்கு சென்று விட்டார்கள். எத்தியோப்பியாவுடைய மன்னர் இருக்கிற நஜாஷி எல்லோரையும் வரவேற்பார். இந்த கூட்டத்திற்கு தலைவராக யார் சென்றார் தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தம்பி ஜஅஃபர் ரலியல்லாஹு அன்ஹு. முன் சென்ற கூட்டத்திற்கு அமீராக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு போனார்கள். இந்த கூட்டத்திற்கு அமீராக ஜஅஃபர் ரலியல்லாஹு அன்ஹு போனார்கள். இவங்களெல்லாம் எத்தியோப்பியாவுக்கு போனா மக்காவுடைய காவிரிகள் பார்த்தாங்க, பெரிய ஒரு படை போய் ஹிஜ்ரத் என்ன செய்வது? அம்ரு ஆஸ் என்ற இஸ்லாத்தை தழுவதற்கு முன்னால் அம்ரு ஆஸ் அப்பொழுதே இன்டெலிஜென்ட். இவர் அனுப்பி வைத்தாங்க எத்தியோப்பியாவுக்கு. இவர்கள் எல்லாத்தையும் கூட்டிடுவாங்க, உடன்படாது. ஜாஃபருடைய நஜாஷி மன்னருக்கு முன்னால இஸ்லாமிய தாவத்தை முன்வைத்தார். அவருடைய பேச்சு மிக பிரபலியமானது. அதுலதான் நஜாஷி இஸ்லாத்தை நம்பினார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காரி ஜனாஸா சொல்லிட்டாங்களே, நபியுடைய சீராவிலே நபி அவர்கள் காரி ஜனாஸா 2 பேருக்கு சொல்லியிருக்கிறார். ஒன்று நஜாஷி, இரண்டாவது அன்சாரி சஹாபியுடைய தாய்க்கு. அதாவது தாய் மௌத்தார் நேரம் சொல்லிவிட்டார்கள். நபி அவர்கள் ஜனாஸா வாய் ஜனாஸா சொல்லிவிட்டார்கள். எண்ணிமிக்க சகோதரர்கள், இது எத்தியோப்பியாவுக்கு போனவங்க எத்தனை வருடம் எத்தியோப்பியாவில் இருப்பார்கள்? எத்தியோப்பியாவுக்கு நுபுவத்துடைய 5ஆம் ஆண்டு ரஜபிலும் ரமலானிலும் போனவர்கள் எப்ப திரும்பி வந்தாங்க தெரியுமா? ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு கைபருக்கு பிறகுதான் வந்தார். எத்தனை வருடம்? கிட்டத்தட்ட 14 வருடம் நாட்டுக்கு வருது. எத்தனை வருடம்? எங்களுக்கு 5 வருடம் நாட்டுக்கு போவாட்டியே கஷ்டப்படும். 2 வருடம் நாட்டுக்கு போக இயலாது. 15 வருடம் எத்தியோப்பியாவில் பெண்கள், ஆண்கள், பிள்ளைகள் எல்லாம். சகோதரர்களே, 15 ஆண்டுகளுக்கு பிறகு ஊருக்கு வரவில்லை, சொந்த ஊருக்கு வரவில்லை. எங்க வந்தார்கள்? மதீனாவுக்கு தான் வர வேண்டும் சட்டம். இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நடந்த மிக முக்கியமான ஹிஜ்ரத். சகோதரர்களே, இந்த நேரம் தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களால ஏறாம முடிவெடுக்காக ஹிஜ்ரத் போது. ஹிஜ்ரத் என்பது ஒரு இபாதத். ஹிஜ்ரத் என்பது ஒரு இபாதத். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலை முகம் எல்லாம் அடிபட்டு காயம். முடிவெடுத்துட்டாக மக்காவுக்கு போகும். மக்காவுக்கு போகும் பொழுது இப்னு தபீனா என்ற ஒரு காவி வந்தார். அவர்தான் அப்ப மக்காவுடைய தலைவர்.
அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஊருக்கு போறார். இப்னு தரீனா வந்து கேட்டார், அபூபக்கர் எங்க போறீங்க? சொன்னா, நான் போறேன், நான் எங்கேயாவது எத்தியோப்பியாவுக்கு அல்லாஹ் இபாதத் செய்ய போறேன். உடனே இப்னு தரீனா சொன்னார், உங்களை போல உள்ளால் இந்த ஊரை விட்டு போயே இயலாது, யாரும் வெளியேற்றவும் நான்கு தங்களுக்கு பாதுகாப்பு காணொன்று. இப்னு தரீனா மக்கள்கிட்ட வந்து சொன்னார், இந்த அபூபக்கரை போல தங்கமான வழி இந்த ஊரை விட்டு போகலாம், போகலாம். ஏன் தெரியுமா? சொன்னால் இந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கக்கூடிய 5 குணங்கள். முதலாவது, நீங்க குடும்பங்களோட சேர்ந்து நடக்கிறீங்க. இரண்டாவது, இல்லாதவர்களுக்கு உழைத்துக் கொடுக்கிறீங்க. மூன்றாவது, மற்றவங்களுடைய கஷ்டத்தை நீங்க பாராட்டுகிறீங்க. நான்காவது, விருந்தாளிகளுக்கு சாப்பாடு கொடுக்கிறீங்க. ஐந்தாவது, உண்மைக்கு போராடுங்க. கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிரா குகையில் நடுங்கி வந்த நேரம் இதே 5 குணத்தை தான் சொல்லுது. இதே 5 குணம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தது, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தது. அந்த கொள்கையெல்லாம் கடமை. இது குணம். இப்னு தரீனா சொன்னால், அபூபக்கர் உங்களுடைய 5 குணம் இருக்கிறது, உங்களை மாதிரி யார்கள் சங்கமிக்க மக்காவில் என்ன 5 குணம்? குடும்பத்தோடு சேர்ந்து நடத்த, இல்லாதவர்களுக்கு உழைத்து கொடுத்த, விருந்தாளிகளுக்கு சாப்பாடு கொடுத்த, உண்மைக்கு நிற்கிறல் என்ற 5 குணம் சொல்லிட்டு சொன்னார். மக்கா வாசிகளை பார்த்து, அபூபக்கருக்கு நான் பொறுப்பு, அபூபக்கரை நீங்கள் அமைதியாக சொன்னாங்க. மக்காவுடைய காவிரிகள். ஆனா ஒரு நிபந்தனை, அபூபக்கர் வீட்டிலே இபாதத் செய்ய, வெளியே வரப்படாது. அபூபக்கர் ரலியல்லாஹு கொஞ்ச நாள் இபாதத் செய்ய பார்த்தாங்க, முடியும். முதலாக வீட்டு முற்றத்தில் பள்ளிவாசல் கட்டிட அபூபக்கர் ரலியல்லாஹு என்ன செய்யறாங்க? வீட்டு முற்றத்துல பள்ளிவாசல் கட்டினார். பள்ளிவாசலை கட்டி என்ன செய்வாங்க? குர்ஆன் இறங்குவதாலே மக்காவில் குர்ஆன் இறங்கி 80 லட்சம் சூறா சத்தம் விட்டு ஓடுவாங்க. ஓடுற சத்தத்தை மக்காவுடைய பெண்கள் பிள்ளைகள் எல்லாம் கேட்டு அழுவாங்க. ஏன்னா அபூபக்கர் ரஜுலன் மக்கா அழுது ஓடுவார். எல்லா பிள்ளைகளும் ஆச்சரிய வயது அப்படிப்பட்ட ஒன்றுதான் இந்த குர்ஆன். இப்ப இப்னு தரீனா வந்தாங்க காபிர்கள். சொன்னாங்க, இப்னு தரீனா நீங்கதான் பாரம்பரியத்துக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை வசையில வேலையை பாருங்க. வீட்டு முற்றத்துல பள்ளிவாசலை கட்டி ஓடுறாரு, அழுகிறாரு, எங்களை பெண்கள் பிள்ளைகள் எல்லாம் கேட்டுக்கிறாங்க. இப்னு தரீனா வார அபூபக்கர், அபூபக்கர் எந்த பொறுப்புல நீங்க மோசடி செஞ்சிட்டீங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இப்னு தரீனா உங்களோட பொறுப்பு எடுக்குவானா கலட்டியே நம்மளால பொறுப்பு எடுக்கிறேன். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹிஜ்ரத் போன்ற நிகழ்வுதான். சகோதரர்களே, ஒவ்வொருத்தராக இது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஹிஜ்ரத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்ற வாரம் நாங்கள் பார்த்தோம், முந்திய வாரம் தாய்க்கு ஹிஜ்ரத் போனாங்க. தாய்க்கு ஹிஜ்ரத் போய்தான் நபி அவர்கள் அடிபட்டார்கள். சகோதரர்களே, ஹிஜ்ரத் என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அல் ஹிஜ்ரா தக்தீரு மா கான கப்லா. அதற்கு முன்னால் செய்த முழு பாவத்தை ஹிஜ்ரத் மன்னிக்கும். ஹிஜ்ரத் அதற்கு முன்னால் செய்த முழு பாவத்தை மன்னிக்கும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்றார், فَالَّذِينَ هَاجَرُوا وَأُخْرِجُوا مِنْ دِيَارِهِمْ وَأُوذُوا فِي سَبِيلِي وَقَاتَلُوا وَقُتِلُوا لَأُكَفِّرَنَّ عَنْهُمْ سَيِّئَاتِهِمْ وَلَأُدْخِلَنَّهُمْ جَنَّاتٍ تَجْرِي مِنْ تَحْتِهَا الْأَنْهَارُ
ஒரு கஷ்டமா ஒரு ஊர்ல வாழ முடியாதா விஜய செய்யலாம் எல்லோரும் விஜய செய்யும் சொல்ற யார் விஜய செய்கிறார்களோ அவங்க அவங்களோட விருதுகளை விட்டு வெளியேற்றப்படுறீங்களோ உங்களுக்கு வாழையிலாரு இஸ்லாமிக்கா வீட்டை விட்டு வெளியேற்றப்பட்டீங்க சஹாபாக்கள் என்னுடைய பாதைக்காக நோவினைப்படுத்தப்பட்டீங்க எல்லாம் ஒரு கண்டு ஓடும் யார் யாரும் நடக்கவில்லை உலகத்தில் கொலை செய்யப்படுறாங்க கொலை செய்யப்படுறாங்க அல்லாஹ் சொல்ற لَأُكَفِّرَنَّ عَنْهُمْ سَيِّئَاتِهِمْ எல்லா பாவத்தையும் நாம் மன்னிக்கிறோம் எல்லா பாவத்தையும் என்ன வீட்டை விட்டு வெளியேற்றப்படுறது என்பது சாதாரணம் இல்லை புரிஞ்சு சொல்லுவாங்க ஜப்னால உள்ளவர்களுக்கு எடுப்பாங்க அதனுடைய பாரம் ஸ்ரீலங்கா மண்ணால் உள்ளவர்களுக்கு எடுங்க ஒரே இரவுல வெளியே சொன்னாங்க எத்தனை மணிக்கு இருக்குது போக வெளியிடங்க எல்லாரும் வேகோடு வெளியே வந்தாங்க எவ்வளவு நன்மை தெரியும் வெளியேற்றப்பட்டது உயிருக்கு ஆபத்து சகாபாக்கள் சகோதரர்களே எல்லோரும் சீராவின் மிக முக்கியம் இன்னைக்கு யார் யாரெல்லாம் என்ன அகதிகளாக உலக நாடுகள் இருக்கிறார்கள் அன்றை நடக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கு தெரியும் சொந்த வீட்டை விட்டு வெளியேற்றப்பட்டவர்கள் எவ்வளவு கூலி அல்லாஹ் சொல்றார் பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்டுவிடும் وَلَوْ أُدْخِلَنَّهُمْ جَنَّاتٍ تَجْرِي مِنْ تَحْتِهَا الْأَنْهَارُ சொர்க்கத்தில் நுழைவித்தேன் ثَوَابًا مِنْ عِنْدِ اللَّهِ அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கூலி وَاللَّهُ عِنْدَهُ حُسْنُ الثَّوَابِ அல்லாஹ்விடத்தில் அழகிய கூலி இருக்கு. ஆகவே சகோதரர்களே சஹாபாக்களுடைய ஹிஜ்ரத் எல்லா ஹிஜ்ரத்தும் நடக்குது. ஆனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் வித்தியாசம். சஹாபாக்கள்ல முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு முன்னாலேயே மதீனாவை தேர்ந்தெடுத்தார்கள். மதீனா எத்தியோப்பியாவுல ஹிஜ்ரத் போன இஸ்லாம் வளர்ந்தது. ஆனா அமைதி கிடைத்தது. மதீனாவுலதான் இஸ்லாம் வளர்ந்தது. அடுத்த ஜும்மாவை நான் தெளிவுபடுத்துவேன். சீரா என்பது இவ்வளவு ஆழமானது சகோதரர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொலை செய்ய வேண்டும் என்று முழு மக்காவாசியில் முடிவெடுத்த பொழுதுதான் அல்லாஹ் சொன்னார் ஊரோடு போங்க. அது நிறைய இருந்த விடயம். ஒவ்வொரு முஸ்லிமும் அழகாக படிக்க அவசரப்பட்டு படிக்க தேவையில்லை. அதனால் ஒவ்வொரு ஜும்மாவில் ஒவ்வொன்றை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். நிதானமாக படிக்கொண்டிருக்கிறோம். வாழ்க்கைக்கு தேவை இருக்கிறதெல்லாம் அபூபக்கர் ரலியல்லாஹு ஹிஜ்ரத் செஞ்சாங்க. உமர் ரலியல்லாஹு ஹிஜ்ரத் செஞ்சவங்க. உஸ்மான் ரலியல்லாஹு ஹிஜ்ரத் செஞ்சவங்க. எத்தியோப்பியா மதீனா. அலி ரலியல்லாஹு ஹிஜ்ரத் செஞ்சவங்க. சகோதரர்களே அபூ லஹபுக்கு ஒரு மகள் இருந்தாங்க. ஜுர்ரா அவங்களுக்கு ஹிஜ்ரத் என்றது எல்லாரும் செய்யும். அபூ லஹபுக்கு ஒரு மகள் இருந்தாங்க ஜுர்ரா. அபூ லஹபுன்னா யார் இது? தப்பத் யதா அபீ லஹப் வ தப். அபூ லஹப் நாசமாகட்டும், ரெண்டு கை நாசமாகட்டும், அவனே நாசமாயிட்டா. இவருக்கு ஒரு மகள் இருந்தாங்க ஜுர்ரா. இவங்க இஸ்லாத்தை தழுவிட்டாங்க. பாப்பா உருவாக்குறா, உம்மு ஜமீல் உம்மா உருவாக பார்த்தாங்க. முடிவெடுத்தாங்க ஹிஜ்ரத். எப்படி ஹிஜ்ரத் செஞ்சாங்க? பாப்பா உம்மா சகோதரர்களுக்கு தெரியாமல் மக்காவிலிருந்து நடந்து 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 மதீனாவுக்கு போயிட்டாங்க. எத்தனை கிலோமீட்டர்? 450 கிலோமீட்டர் நடந்து போயிட்டு அப்படி தூரம் மதீனாவில் போய் ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத் செஞ்சுட்டு போய்
ஒரு காலத்துல அந்த காலத்தில் உள்ள பெண்கள் ஊரா சொல்ற ஊரா மூலம் குடும்பத்துதான் இறங்கியது. துர்கா வந்து சொல்லுவாங்க கொஞ்சம் எப்படி சொல்றாங்கப்பா நதியா அவங்க சொன்னாங்க, திருப்பர்கள் எழுதி மௌத்தானவர்களுக்கு ஏற்றாதீங்க, உயிருள்ளவருடைய உள்ளம் புண்பது. அவனை என்னதான் மாப்பாரு, காப்பியாளர் மாப்பாரு, நடந்து இங்கிருந்து போயிட்டாங்க. துர்கா சகோதரர்களே, துகை ரவியெல்லாம் எங்கிருந்து போனாங்க. மக்காவில் பிறந்த எல்லாருமே இந்த அமலை செய்தார்கள். சகோதரர்கள், அஷ்ரஃபுல் முபஷ்ஷா அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் முழு சொத்தை விட்டு வந்துட்டார். ஹிஜ்ரத். அபூ உபைதா பின் ஜர்ராஹ் ஹிஜ்ரத் செய்தார். சஅத் பின் அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அஷ்ரஃபுல் முபஷ்ஷா சொர்க்கத்துக்கு நன்மாராய் கொல்லப்பட்ட 10 பேரும் ஹிஜ்ரத் செய்தார். அந்த பெரிய ஒரு இபாத சகோதரர்களே, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு ஹிஜ்ரத் செய்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண் பிள்ளைகளில் 4 பேர் ஹிஜ்ரத் செய்தார். அதுல ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா ஊட்டப்படுது. ஹிஜ்ரத் செய்யும் பொழுது அவர்கள் வகுத்துல புல்லு ஒட்டடத்துல போகும் பொழுதே இவ்வளவு கம்மியா அம்பில்லார். ஸைனப் ரலியல்லாஹு கீழே விழுந்துட்டார். வயிற்றில் இருந்த புல் அப்படியே கலங்கி, என்னோட புள்ள கலங்கினார். இந்த காலத்தால் வழிபாடலாம் அதுதான் செய்யப்பட்டியெல்லாம் மௌத்தான சீராருக்கு சகோதரர்களே, சீரார்களுக்கு பெரிய ஒரு பாடத்தை படித்தவர்கள். அபூபக்கர் எல்லார பிள்ளைகள் ஹிஜ்ரத் செய்தார். ஆயிஷா ரலியல்லாஹு அஸ்மா ஹிஜ்ரத், பெண்கள் ஹிஜ்ரத் செய்தார். இப்னு அப்பாஸ் பிள்ளைகள் ஹிஜ்ரத் செய்தார். சகோதரர்களே, அகதிகளாக மாறுவதில் ஹிஜ்ரத் செய்வதில் சீராவில் மிக முக்கியமான சீராவில் அல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தார் என்றார். குர்ஆன்ல அல்லாஹ் முஹாஜிர்களை பற்றி للفقراء المهاجرين الذين أخرجوا من ديارهم وأموالهم. الله سبحانه அவர் செல்வம் வீடுகளை விட்டு ஹிஜ்ரத் செய்தார்களே, அந்த ஃபகீர் முஹாஜிரீன்கள் அல்லாஹ் சொல்றார். இன்னொரு ஆயத்தை சொல்றார், وَمَنْ يُهَاجِرْ فِي سَبِيلِ اللَّهِ يَجِدْ فِي الْأَرْضِ مُرَاغَمًا كَثِيرًا وَسَعًا. யார் பூமியில ஹிஜ்ரத் செய்வாரோ நல்ல விசாலங்களையும் நல்ல நிகழ்ச்சிகளையும் அவர் கண்டு கொள்வார். ஆகவே சகோதரர்களே, ஹிஜ்ரத் என்ற சொல்லிருக்கிறே மிக ஆழமானது. முழு சஹாபாக்கள் செய்து இந்த உலகத்தில் சாதனை நிலைநாட்டியவர்களாக ஹிஜ்ரத். அது புதிய உடையவர்கள், வீடுகளை விட்டு வெளியேற்றப்படுவது, வீடுகளை உழைக்கிறது, குடும்பங்களை விட்டு வெளியேற்றுவது, இன்றைக்கு நேற்று புதிய உடையவர்கள். சகோதரர்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழுப்படையோடு இவங்கள் எல்லாம் திரும்பி போகவில்லை. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்ததில்லை, மக்காவில் மௌத்தானதில்லை, மதீனா. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பிறந்ததில்லை, மக்காவில் மௌத்தானதில்லை, மதீனாவில். உமர் ரலியல்லாஹு அன்ஹு பிறந்ததில்லை, மக்காவில் மௌத்தானதில்லை, மதீனாவில். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு பிறந்ததில்லை, மக்காவில் மௌத்தானதில்லை, மதீனாவில். அலி ரலியல்லாஹு அன்ஹு பிறந்ததில்லை, மக்காவில் மௌத்தானதில்லை, மதீனாவில். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா பிறந்ததில்லை, மக்காவில் மௌத்தானதில்லை, மதீனாவில். சகோதரர்களே, உயர்ந்தவர்களும் சிறந்தவர்களும் சாதனையாளர்களும் உலகத்தில் செய்த ஆகப்பெரிய இபாதத்துதான் இந்த ஹிஜ்ரத். அல்லாஹ் நம் அனைவர்களுக்கு ஹிஜ்ரத்துடைய வாக்கியத்தை நசீபாக்குவானாக, ஹிஜ்ரத் செய்யக்கூடிய வாக்கியத்தை நசீபாக்குவானாக. யாரெல்லாம் இந்த உலகத்தில் ஹிஜ்ரத் செய்திருக்கிறார்களோ, வீடுகளை விட்டும் சொத்துக்களை விட்டும் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்களோ, யா அல்லாஹ் அனைவர்களுக்கும் ரஹ்மத் செய்வாயாக, பரக்கத் செய்வாயாக, செல்வங்களின் பரக்கத் செய்வாயாக, ஆளுமையின் பரக்கத் செய்வாயாக, பிள்ளைகளின் பரக்கத் செய்வாயாக, சீராவை சரியாக படிக்கும் வாக்கியத்தை நசீபாக்குவாயாக, நல்ல நோக்கத்தோடு ஹிஜ்ரத் செய்யும் வாக்கியத்தை தருவாயாக.
முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டு சென்ற அந்த உயர்ந்த இபாதத்துகளை யா அல்லாஹ் எங்களுக்கு செய்யும் பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. இதனுடைய நன்மை எங்களுக்கு நசீபாக்குவாயாக. எங்களுடைய கடைசி